வெள்ளை முடி பிரச்சனைக்கும் முடி கொத்து கொத்தா கொட்டுற பிரச்சனைக்கும் இன்றைக்கி ஒரு தீர்வோடு வந்திருக்கேங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஹேர் டே ஆயில் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு வரும் பொழுது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. அதேமாரி முடி கொட்டுது, சொட்டத்தில் ஆயிடுது, முன்னாடிலாம் நெத்தியில் முடி இல்லை நெத்தி சைடு அப்படின்றவங்களுக்கு எல்லாமே இந்த ஒரு ஹேர் டே ஆயில் 100% நல்லா வேலை செய்யுங்க. இந்த ஹேர் டே ஆயிலில் நம்ம 3 பொருட்களை சேர்க்குறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரலான பொருட்கள் தான். இது நம்மளுடைய முடி பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்து கொடுத்துருங்க. நிறைய பேருக்கு பொடுகு பிரச்சனை இருக்கும், அதேமாதிரி அரிப்பு நிறைய ஸ்கேல்பில் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வான ஒரு இலை பார்த்திங்க அப்படின்னா இந்த கீழா நெல்லி இலைங்க. இந்த கீழா நெல்லி இலை மழை காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் எல்லாமே நிறையவே இருக்கும். தோட்டம் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அதுவாகவே வளரக்கூடிய ஒரு தாவரம் தான் இது. இதில் பார்த்திங்கன்னா பின்னாடி குட்டி குட்டியாக பால்ஸ் இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. இந்த மாதிரி இருக்கிறது தான் கீழா நெல்லி இலைங்க. இந்த கீழா நெல்லி இலை ஹேருக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு நிறைய உடம்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் ஒரு மருந்தாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம அப்படியே வேரோட இருக்கிறோம். அந்த கீழா நெல்லியோட வேர் இன்னுமே ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தது ஹேர் க்ரோத்துக்குங்க. அதேமாதிரி முடியை நல்லா கருப்பாக மாற்றுறதுக்கு இந்த ஒரு ஹேர் டே ஆயில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வாரத்தில் 2 வாட்டி வச்சிங்கனாலே ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருங்க. இந்த ஹேர் டேனால் ஒரு வாரத்திலேயே உங்களுடைய முடிகளில் ஸ்கேல்பெல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி ஹேர் க்ரோத் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். முடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. இப்போது நிறைய இடத்துல முடி இல்லை அப்படின்னு நினைக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக பேபி ஹேர்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்தளவுக்கு இந்த கீழா நெல்லியில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. இந்த கீழா நெல்லியோட நம்ம 2 பொடிகளை சேர்த்து தான் இந்த ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு இரும்பு கடாய் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கிறேங்க. நெல்லிக்காய் நம்ம சும்மாவே ரெகுலராக ஜூஸ் பண்ணி குடித்தோம் அப்படின்னா ஹேர் க்ரோத்து செம்மையாக இருக்குங்க. நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்டேக்காகவும் சில பொருட்களை நம்ம எடுத்துக்கிட்டு வரும் பொழுது ஹேர் க்ரோத் செம்மையாக இருக்கும். இந்த ஹேர் டே ஆயிலுக்கு நம்ம 1 டீஸ்பூன் அளவு நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கிறோம். நெல்லிக்காய் நம்மளுடைய ஸ்கேல்ப்பை நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும், சுத்தம் பண்ணி கொடுக்கும். இதனால் ஹேரில் ஸ்கேல்பில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலுமே நல்லா கிளியர் ஆயிருங்க. இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்து இதில் ஒரு பொடி சேர்க்க போகிறோம். அதுதான் பார்த்திங்க அப்படின்னா பிரிங்ராஜ் பொடிங்க. பிரிங்ராஜ் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஓகேவா? பிரிங்ராஜ் பொடி அப்படின்னா கரிசலாங்கண்ணி பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. கரிசலாங்கண்ணியை வச்சு ஒரு ஆராய்ச்சியே பண்ணி நிரூபிச்சிருக்காங்க. அந்த கரிசலாங்கண்ணி இலையினால் ஹேர் க்ரோத்து செம்மையாக இருக்குது அப்படின்னு எலிகளை வச்சு பரிசோதனை செஞ்சு நிரூபிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஹேர் டே ஆயில் நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா பொருட்கள் 50 ml காய்ச்சல் அளவுக்கு எடுத்திருக்கோம். நீங்கள் பல்காக செய்து வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட அளவுகளை அப்படியே ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை ஸ்டவ் மேலே வச்சு லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அதாவது லைட்டாக வறுத்துக்கோங்க. பொடிகள்லாம் ஈரத்தன்மையோடு இருக்கும் இல்லையா, இலையும் ஈரத்தன்மையோடு இருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு லைட்டாக சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. எப்பயுமே ஹேர் டே ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு பெனிஃபிட் 100% கிடைக்குங்க. இப்போது நான் இதில் 50 ml தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறோம். தேங்காய் எண்ணெயோட இந்த 3 பொருட்களை சேர்த்து நம்ம ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் 100% கிடைக்குங்க. தேங்காய் எண்ணெய் மட்டும் இல்லை, இதோட நீங்கள் விளக்கெண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அலோவேரா ஆயில்னு சொல்லிகிட்டே விற்கிறாங்க, அது நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய பொருட்களை வச்சு நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய முடி நல்லா செம்மையாக ஹேர் க்ரோத்தில் ஃபஸ்ட்டு 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டே நம்ம இதை ஹேர் டே ஆயிலை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வாரத்தில் 2 வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வாரத்தில் 2 வாட்டி அப்ளை பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு வாரத்திலேயே ரிசல்ட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அவங்களுக்கு வெள்ளை முடியே வரவே வராதுங்க. நம்ம தான் நம்மளுடைய ஹேரை பராமரிச்சுக்கல, நம்மளுடைய குழந்தைங்களுக்காவது
சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேர் டே ஆயில்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஏன்னா இதில் நம்ம சேர்க்கிற எல்லா பொருட்களுமே இயற்கையான பொருட்கள் அப்படின்றதுனால நம்மளுக்கு எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. தலைவலியோ காய்ச்சலோ அரிப்புத்தன்மை எதுவுமே இருக்காதுங்க. நீங்கள் கண்ட ஹேர் டே ஆயிலை மார்க்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதில் வீட்டிலையே நம்மளுக்கு தெரிஞ்ச பொருட்களை வச்சு நம்ம செய்யும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து இந்த ஹேர் டே ஆயில்னால் 100% கிடைக்கும். இப்போ நல்லா வந்து சிம்லேயே வச்சுட்டு அந்த நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம காய்ச்சி எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் ரெடி ஆயிடுச்சு. இதை 2 மணி நேரம் அப்படியே இரும்பு கடையிலே விட்டுடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் வந்து 100% பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் 2 மணி நேரம் கழிச்சு நம்மளுக்கு ஹேர் டே ஆயில் எவ்வளோ திக்காக கருகருன்னு கிடச்சிருக்கு. நம்ம போட்ட இலையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நொறுங்கி போயிடுச்சுங்க. அந்த ஆயிலில் நல்லா வந்து ஃப்ரை ஆகி நல்லா வந்து நொறுங்கி போச்சு. இதை நீங்கள் வடிகட்டணும்னு கூட அவசியம் இல்லைங்க. இதை அடுத்து அப்படியே வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கும் போது மட்டும் நீங்கள் வந்து இதை வடிகட்டிட்டு ஒரு சில்வர் பவுலில் எடுத்துட்டு அதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் நீங்கள் சூடு பண்ணிவிட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். எந்த அளவுக்கு நம்ம வந்து ஹேரை பராமரிக்கிறோமோ, எவ்வளோ நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ரிசல்ட்டும் கிடைக்குங்க. இந்த ஹேர் டே ஆயில் பாருங்கள் எவ்வளோ நல்லா கருகருன்னு கிடச்சிருக்கு. நம்ம அந்த இலையையும் போட்டு நல்லா வந்து மசிச்சு விட்டாச்சுங்க. அதனால் நல்ல திக்கான கண்டிஷனில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நான் இப்போ இது வந்து வடிகட்டமாக தான் நான் ஊற்றி வச்சுக்க போகிறேன். வேணுங்கிறப்ப நம்ம வந்து வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நைட்டே வந்து அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அப்படியே தலையில் வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கவர் போட்டு நல்லா வந்து மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு அப்படியே படுத்துக்கலாம். தலகாணிலலாம் ஒட்டாது. மார்னிங் எந்திரிச்சு நல்லா மைல்டு ஷாம்பு போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் 1 வாட்டியோ 2 வாட்டியோ நீங்கள் செய்துட்டு வரலாம். ஆயிலை வந்து வடிகட்டி வச்சுட்டிங்கன்னா டெய்லியுமே நீங்கள் இந்த ஹேர் டே ஆயிலை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. நல்லா கையில் ஊற்றிட்டு நல்லா வந்து பாருங்கள், கை பாருங்க எவ்வளோ கருன்னு இருக்குது. இப்படி தாங்க நம்மளுடைய முடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள்லையே கருன்னு மாற ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இந்த ஹேர் டே ஆயிலை நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டோக் தெரிஞ்சிச்சுன்னா கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நல்லா வந்து 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் இல்லை நைட்டு பூரா உங்களுடைய விருப்பம், உங்களுடைய டைமுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஸ்கேல்ப்பு முதற்கொண்டு நல்லா வந்து மசாஜ் கொடுத்து அப்படியே ஊற வச்சுருங்க. மார்னிங் எந்திரிச்சோன்னே மைல்டு ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. மைல்டு ஷாம்பு வந்து நம்மளே கூட வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. நெல்லிக்காய் பொடி நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, அதிலே வந்து தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு நம்ம என்ன வீட்டில் ஷாம்பு வச்சுருக்கோமோ அந்த ஷாம்பு வந்து அதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெகுலராக ஹேரை வந்து நல்லா பராமரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேர் க்ரோத்தும் சரி, முடி வந்து நல்லா கருன்னு நீளமாக அடர்த்தியாக வளருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோ.